ஹாய் எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு 369 டேரோ இன் தமிழ். ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நவம்பர் மந்தில் உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் ஏற்படக்கூடிய ஒரு 3 முக்கியமான மாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஜட்ஜ்மெண்ட் தெரியுது. அந்த கார்டு தான் இப்போது வெளியும் வந்தது. ஸோ கண்டிப்பாக ஏதோ ஒரு டெசிஷன் எடுப்பீங்க, இல்லை உங்களுக்கு ஏற்ற ஒரு நியாயம் கிடைக்குங்களாம் தெரியுது. பார்க்கலாம். லெட்ஸ் see. ப்ளீஸ் ஸ்பிரிட். So collective reading. So November month, what about 3 major changes in my collective's life? Please spirit. ஸோ நவம்பர் மாதத்தில் 3 முக்கியமான மாற்றங்கள், அது மட்டும் பார்க்கணும். உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய 3 முக்கியமான மாற்றங்கள் என்ன? மூன்று முக்கியமான மாற்றங்கள். என்ன 4 கார்டு வம்படியாக வருது. ஓகே, பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் see. 3 of Wands. நீங்கள் எதற்காக உழைப்பு நிறையா போட்டு பொறுமையாக வெயிட் பண்ணுறீங்களோ அது அந்த ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கிது. ஒரு சிலருக்கு அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இந்த 3 of Wands இஸ் வெரி 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 சூப்பர் அண்ட் பாசிட்டிவ். அதாவது நீங்கள் நிறைய உழைப்பு போட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கலாம். இல்லை இன்னொன்று என்ன சொல்லலாம்னா, நீங்கள் என்ன நடக்கணும்னு நினச்சி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயம் காரிய சித்தின்னு சொல்லலாமா. ஸோ நீங்கள் காத்துட்ருக்கிற ஒரு எதற்காக காத்துட்ருக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயம் உங்களை நோக்கி வருது அப்படின்னு பார்க்க முடியுது. ஓகே, ஸோ நிறையா கரியர் ரிலேட்டடாக அப்படின்னு பார்த்தா கூட உங்களுக்கு நிறைய ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் இருக்க போகுது. ஓகே, சில பேருக்கு ட்ராவல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு ஸ்டெபிலிட்டிக்காக நீங்கள் காத்துட்ருக்கலாம். ஜாப் ஸ்டெபிலிட்டியாக இருக்கலாம், இல்லைனா பிஸ்னஸ் ஸ்டெபிலிட்டியாக இருக்கலாம். ஒரு சில ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக கூட ஸ்டெபிலிட்டி யோசிச்சுட்டு இருக்கலாம். கமிட்மெண்ட்டு அது அமையணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கிறீங்க அப்படின்னா அதில் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு எஸ் தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நைட் ஆஃப் பென்டிகிள்ஸ் அண்ட் ஏஸ் ஆஃப் கப்ஸ். வாவ், நியூ பிகினிங் ஆரம்பமாகுது உங்கள் வாழ்க்கையில். அண்ட் சப்போஸ் ஓவர் இமோஷ்னலாக ஆகிட்டு இருந்தால் அதிலிருந்து அந்த எமோஷ்னல் மெச்சூரிட்டி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வரும் அப்படின்னு பார்க்க முடியுது. அண்டு யாரோ ஒருத்தர் உங்களை அப்ரோச் பண்ணலாம். ஒரு சிலருக்கு நியூ லவ் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இல்லை ஆல்ரெடி நீங்கள் ஒரு நியூ லவ் அப்படின்றத பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அதில் எனிகோ அந்த பர்சனுடைய ஆக்ஷன் ஸ்லோவாக இருக்குது. ரொம்ப ஸ்லோவாக இருந்தாலும் ஸ்டெபிலிட்டி இருக்கும். ஓகே, ஒரு உறுதியான ஒரு தன்மை இருக்கும் அந்த ரிலேஷன்ஷிப்பில் அப்படின்னு பார்க்க முடியுது. ஒரு சிலருக்கு மணி ரிலேட்டடான ஆப்பர்ச்சுனிட்டி, புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வருது. ரைட். ஸோ நீங்கள் அதாவது எப்படின்னா ஒரு ஆக்ஷனே இல்லாமல் ஏதோ ஒரு விஷயம் போயிட்டுருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதில் ஒரு ஆக்ஷன் ஏற்படும் அப்படின்னு பார்க்க முடியுது. புதிய விஷயங்கள் உங்களை நோக்கி வருது அப்படின்றத பார்க்க முடியுது. ஓகே,
எமோஷ்னல் ரிலேட்டடாக. ஒரு சிலருக்கு வந்துட்டு ரீயூனியன் அப்படின்றதும் தெரியுது. அண்ட் எஸ், ஒன் பர்சன் கண்டிப்பாக தெரியுறாங்க. லவ் அண்ட் கேர் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க அப்படின்றதும் பார்க்க முடியுது. ஓகே. அண்ட் நம்பர் 3, 8 ஆஃப் ஸ்வாட்ஸ். ஸோ நீங்கள் சில விஷயங்களை வந்து இது இப்படியா இருக்குமோ அப்படியா இருக்குமோ இது அப்படி நீங்களாக நிறைய உங்களுக்குள்ளே போட்டு உங்களை நீங்கள் கட்டி வச்சுருப்பீங்க. ஒரு பயம் உணர்வு இருக்கலாம், இல்லை ஒரு நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்சஸ் அப்படி தான் சொல்லணும். பட் அது எல்லாமே வந்து நீங்களாக நினைக்கிறது அப்படின்றது தெரியுது. அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கான ஸ்டெப்பை வந்து நீங்கள் எடுக்கணும் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து கிடைக்குது. லெட்ஸ் சி, இது ஒன்றையும் கொஞ்சம் கிளாரிட்டி நம்ம பார்த்துடலாம், ரைட்? ஸோ நீங்கள் ஏதோ ஒன்று எஃபோர்ட் போட்டு வெயிட் பண்ணிருக்கீங்க. 3 of Wands. நீங்கள் நினச்சி காத்துட்ருக்கிற விஷயம் உங்களை நோக்கி வருது, ரைட்? அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா அந்த வெயிட்டிங், எந்த ஒரு விஷயத்துக்கு வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்களோ அதில் மாற்றம் வந்து ஏற்பட போகுது. King of Cups, 7 of Swords, Page of Wands. சில பேர் த்ரூ ஆன்லைன் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ரிசல்ட், இல்லைனா வந்து கரியர் ரிலேட்டடாக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, இல்லை ஒரு நல்ல பொசிஷன் உங்களுக்கு அமையாதான்னு ஒரு குழப்பம். அண்டு இருக்கிற பொசிஷன் அதாவது நீங்கள் இப்போ ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை பிஸ்னஸில் இருக்கிறீங்க அப்படின்னா மேபி உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை ஏமாற்றிட்டு இருக்கலாம், இல்லை நீங்கள் அவங்களுக்கு பயந்து ஓடிட்டு இருக்கலாம், ரைட்? அண்ட் you're just waiting, right? அதாவது எப்படின்னா, உங்களுக்கான ஒரு கம்யூனிகேஷன் உங்களை நோக்கி வருது அப்படின்னும் பார்க்க முடியுது. ஒரு சிலருக்கு நீங்கள் உங்கள் மேலே லவ் அண்ட் கேர் உள்ள அந்த பர்சன் அவங்க மேபி ஏமாற்றிட்டு போயிருந்துருக்கலாம், யாரோ உங்களை ட்ரீட் பண்ணிட்டு போயிருந்துருக்கலாம். நீங்கள் அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அவங்க ரிலேட்டடாக உங்களுக்கான ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் வரும் அப்படின்றதையும் பார்க்க முடியுது. ஓகேவா? அண்ட் நீங்கள் எஃபோர்ட் போடுவீங்க அப்படின்னும் பார்க்க முடியுது. சம்வாட் இதுவரை நீங்கள் பயந்துட்டு இருந்திருக்கலாம் ஏதோ ஒரு விஷயத்தில் எஃபோர்ட் போடுறதுக்கு. இனி அந்த பயம் இல்லாமல் எஃபோர்ட் போடுவீங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஓகே. Yes. What is this? Ace of Cups, please. Hermit. 8 of Wands. Wow, Ace of Cups க்கு Ace of Cups 11 நம்பர் 1 பார்க்க முடியுது. ஓகே. இது கூட வந்துட்டு 3 இருக்குது, 3 கூட ஒரு 1, ஸோ 11 கூட பார்க்க முடியுது. ஸோ கண்டிப்பாக ஒரு நியூ பிகினிங் இருக்குது. நவம்பர் மந்தில் உங்களுக்கு நியூ பிகினிங் இருக்குது. ஏஸ் ஆஃப் கப்ஸ் டபுள் கன்ஃபர்மேஷன், 8 of Wands இருக்குது. சம் கம்யூனிகேஷன் வருமா வராதான்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே. உங்கள் பர்சனை அதை பற்றி அதிகமாக யோசிச்சுட்டு இருக்கலாம் உங்கள் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக அப்படின்னா அவங்க ஸ்லோலி ஸ்டெப் எடுப்பாங்க. ஒரு நியூ பிகினிங்கோ அடுத்த கட்ட கமிட்மெண்ட்டுக்கான ஸ்டெப்போ ஸ்லோவாக வந்து எடுக்கிறத பற்றி தான் அவங்க யோசிக்கிறாங்க. ஓகே, ஃபைன். அண்ட் ரிலேஷன்ஷிப் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கான வாய்ப்புகள் வந்து வராத மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்கலாம். என்னடா பண்ணுறது, புதிய வாய்ப்புகளே காணுமே, புதிய வாய்ப்புகள் இல்லைன்னா வருது, என்ன ஸ்டெப் எடுக்க தெரியலையே அப்படின்னு கூட நீங்கள் தீவிரமாக யோசிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டெப் வந்து ஸ்லோவாக இருந்தாலும் நீங்கள் ஸ்டெப் எடுங்க. அது ஒரு நியூ பிகினிங், ஒரு ஸ்டெபிலிட்டியை நோக்கி உங்களை வந்து கூட்டிகிட்டு போகும். ஓகேவா? சில பேர் நல்லா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும்.
டீப்பாக சிந்திச்சு செயல்படுவீங்க அப்படின்றதையும் பார்க்க முடியுது. ஒரு ஸ்பீடு இது வரைக்கும் ஸ்லோவாக இருந்த விஷயங்கள் எல்லாம் மாறி அது ஸ்பீட் பண்ணுறதுல கூட நீங்கள் வந்து அதை பற்றி அதிகமாக யோசித்து உங்கள் செயல்களில் ஒரு ஸ்பீட் மூமெண்ட் இருக்கும் அப்படின்னு பார்க்க முடியுது. 8 of Swords, High Priestess, 9 of Pentacles, 3 of Swords. உங்களுடைய ஹார்ட் பிரேக்னால தான் வந்து உங்களால் எந்த ஸ்டெப்பும் எடுக்க முடியல, எதையும் வந்து நம்ப முடியல, ரைட்? உங்கள் இன்ட்யூஷனே உங்களால் நம்ப முடியல, கண்ணை கட்டி வச்சுருக்குறீங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் இன்ட்யூஷனை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, நீங்களாக ஏதாவது நினச்சிட்டு இருக்க வேண்டாம். உங்கள் உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அது அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், பிரச்சனை இல்லை. அது உங்களை வந்து ஒரு ஹாப்பியாக இருக்க செய்யும் அப்படின்னு பார்க்க முடியுது. ஓகே, இண்டிபெண்ட்டாக நீங்கள் ஃபினான்ஷியலாக இருக்கிறதுல கொஞ்சம் உங்களுக்குள்ள ஒரு இயலாமையை நீங்களே வளர்த்துக்கிற மாதிரி இருக்குது. ஸோ யூ வில் பி ஏபிள், ரைட்? உங்களுக்கு கண்டிப்பாக குல தெய்வம் ப்ரொடெக்ஷன் இருக்கும். அண்ட் ஏதாவது படிக்கலாமா அப்படின்னு கூட நீங்கள் யோசிக்கலாம். ஸோ இல்லை எனக்கு அது முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கலாம். ஆனால் நீங்கள் அதை கற்றுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு இண்டிபெண்ட்டான ஒரு லைஃப்பை வந்துட்டு அமைச்சு தரும் அப்படின்னு பார்க்க முடியுது. ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக வந்து நீங்களோ இல்லை பர்சனோ ஃபீலிங்ஸை வந்து மறைக்கலாம். சில அந்த ஒரு ஹார்ட் பிரேக் இருக்கிறத மறைச்சிட்டு வெளியில் நல்லா நான் ரொம்ப ஜாலியாக இண்டிபெண்ட்டாக இருக்கிறேன், எனக்கு யாரும் தேவையில்லை அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஒரு சிலர் க்ரியேட் பண்ணிவிட்டு நவம்பர் மந்தில் அப்படியும் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இங்கேயும் பாருங்கள் 3 of Wands, 3 of Wands. ஸோ அப்ராடுக்கான வாய்ப்பு இருக்குது நிறைய பேருக்கு. அண்ட் நீங்கள் போட்ட எஃபர்ட்டுக்கான ரிசல்ட்டுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது, ரைட்? ரிசல்ட்டு கண்டிப்பாக இருக்குது. நம்ம அழகாக இந்த டீ லீஃப் கார்ட்ஸில் பார்க்கலாம். நவம்பர் மந்த் உங்களுக்கான 3 மாற்றங்கள். One, 2, 3 கேட்டால் 5 வருது, பார்க்கலாம். Number 1, warning you of a problem either now or in the near future. What is this problem? கொஞ்சம் கவனமாக இருங்க. ஓகே, உங்களை சுற்றி யாராவது உங்களை சீட் பண்ணுறாங்களா அப்படின்னா அவங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்ணுற விதம், நீங்கள் அவங்க எதாவது பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இமோஷ்னல் ஆகிற விதமெல்லாம் கொஞ்சம் நீங்கள் மெச்சூர்டாக நடந்துக்கோங்க. ஜஸ்ட்டு பொறுமையாக வந்துட்டு நீங்கள் பாட்டுக்கு வெயிட் பண்ணுங்கள். ஓகே, 6 of Pentacles. மணி ரிலேட்டடாக கொஞ்சம் யூ ஷுட் பி கேர்ஃபுல். எது செஞ்சாலும் ஃபேமிலிக்காக செஞ்சாலுமே அதை கொஞ்சம் ரொம்பவே கேர் பண்ணி யோசிச்சுட்டு வந்துட்டு முடிவெடுங்க அப்படின்னும் பார்க்க முடியுது. birth or conception of child or an enterprise. ஸோ கண்டிப்பாக ஒரு நியூ பர்த் இருக்குது. அது உங்கள் நியூ பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லைனா நியூ பேபி பிறக்கிறதுக்கான வாய்ப்பும் தெரியுது.
இந்த ப்ராப்ளம் அப்படின்றது மணி ரிலேட்டடாக, அதனால் அதை கொஞ்சம் கேர் பண்ணிக்கோங்க. மணி விஷயத்தில் யார்கிட்டையாவது மணியை கொடுத்து அப்ராட் போகிறேன், நான் மணி வந்துட்டு கட்டணும் அப்படின்ற மாதிரிலாம் இருந்தால் அதெல்லாம் வந்து நல்லா யோசிச்சுட்டு முடிவெடுங்க. அதில் ஏமாந்துட வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே, ஹாப்பினஸ். வாவ். ஸோ நவம்பரில் ஃப்ளார்ஸ் இருக்குது, பிரிட்ஜ் இருக்குது, சக்ஸஸ்ஃபுல்லி ஓவர் கம்மிங் எ ப்ராப்ளம். ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தால் கூட அதை நீங்கள் ஓவர் கம் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான சக்ஸஸ். ப்ராப்ளம்ஸ் டு பி ரீசால்வ். கண்டிப்பாக ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஷார்ட் ஜேர்னி, ஒரு குறுகிய ஒரு ட்ராவல் இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. அந்த ட்ராவல் கூட உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு லைஃப்பில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்க முடியுது. ஓகே, ஸோ நவம்பர் மந்த்து முருகருடைய மெசேஜ். ஸோ முருகர் ஆரக்கிள் டெக் 66 கார்ட்ஸு மொத்தம். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக வேணும்னு நினைக்கிறவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜஸ்ட்டு மெசேஜ் பண்ணுங்கள். கால் பண்ணால் கொஞ்சம் பிஸியாக இருப்பேன். ஐ திங்க் ஸோ, ஒர்க் பண்ணுறேன் இல்லையா? ஸோ மெசேஜ் பண்ணுங்கள், எனி டைம் ஐ வில் ரிப்ளை. முருகருடைய மெசேஜ், ப்ளீஸ் ஸ்பிரிட் ஃபார் த மந்த் ஆஃப் நவம்பர் ஃபார் மை கலெக்டிவ்ஸ். Is that one enough? Can you give me 2 more? ஏதோ ஒரு கோயிலுக்கு போக சொல்கிறாரு உங்களை. 6வது வீடு, சோலைமலை. சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்ட இடம். ஓகே, ஸோ உலக வாழ்க்கைக்கு கல்வி அறிவு போதாது. படிப்பு கல்வி அறிவு, எனக்கு நாலேஜ் இருக்குது, அது மட்டும் பத்தாது. இறை அருள் எனும் மெய் அறிவும் வேண்டும் அப்படின்றாரு. ஓகே, அதை புரிய வச்ச இடம்தான் சோலைமலை. ஒன் மோர் ப்ளீஸ். அவ்வளோதான், 2 மெசேஜ் தான். ஸோ வாட் இஸ் திஸ் ஃபர்ஸ்ட் மெசேஜ் பாருங்கள், இங்கேயும் அதே தான் இருக்குது. வா. உடற்பயிற்சியோடு உடல் உறுதி பெறுவது போல தியானத்தால் உள்ளம் உறுதி பெறுவதோடு ஆத்ம பலமும் உண்டாகும். அதனால் கண்டிப்பாக வந்துட்டு தியானம் பண்ணுங்க அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? முருகர் வந்துட்டு சொல்கிறாரு. முருகர் கோயிலில் போய் உட்காந்து கூட நீங்கள் தியானம் பண்ணுங்கள். ஓகே, கோயிலுக்கு போகிற பழக்கம் இருக்கும் இல்லையா? போயிட்டு அங்கே போய் உட்காருங்க. எப்படி பண்ணுறது? கண்ணை மூடி 25 நிமிஷம் இல்லை 30 நிமிஷம் கண்ணை மூடி உட்காருங்க. ரைட்? அது எவ்வளோ பெரிய ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு பாருங்கள். அது கண்ணை மூடி உட்காருங்களேன். ஒரு 30 நிமிஷம் கண்ணை மூடி. இதயத்தில் ஒரு தெய்வீக ஒளி இருக்குது, நான் அதில் தியானம் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு எண்ணம், ஒரு தாட் மட்டும் போட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துருக்கணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இங்கேயும் சொல்லிட்டார், நீ மெட்டீரியல் லைஃப்னு ஓடிட்டு இருக்கலாம், ஒரு நாலேஜ்னு நீங்கள் ஓடிட்டு இருக்கலாம். அதெல்லாம் போக கொஞ்சம் இறை அருள் என்னும் மெய் அறிவுக்காகவும் நீ வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணு அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ யூ கேன் ஸ்டார்ட் மெடிடேஷன் இன் த மந்த் ஆஃப் நவம்பர். ரைட்? So thank you for watching. I'll meet you in my next video. Take care. Bye bye.